திமுக தலைவர், தமிழக முதல்வர், பவள விழா நாயகர் வணக்கம். எதிர்வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டம், மாநாடு என்று படுபிசியாக இருப்பீர்கள். நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க நீங்கள் விரும்பினாலும் உங்களுக்கு ஓட்டு போடும் மக்களின் மனநிலை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆட்சியில் நீங்கள் மக்களுக்கு என்ன செய்தீர்கள், எப்படி செய்தீர்கள், எப்பொழுது செய்தீர்கள் என்பதையெல்லாம் தாண்டி இனிமேல் திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்றுதான் மக்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் உங்கள் அமைச்சர்கள் செய்த ஊழல், அரசு அதிகாரிகள் செய்யும் ஊழல், காவல்துறை செய்யும் அட்டகாசம், இது போன்ற பொதுமக்களுக்கு எதிரான செயல்களால் பொதுமக்கள் மனதில் உங்களுக்கான சாதகத்தன்மை குறைந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு போட்டியாக 3 பெரும் கட்சிகள் வருகின்ற தேர்தலில் போட்டியில் இறங்குவதாலும், மேலும் அமலாக்கத்துறையினரால் திமுக கூடாரத்தை காலி செய்ய வேண்டும் என்ற உச்சக்கட்ட கோபத்திலும் வெறுப்பிலும் இருப்பதாலும் வருகின்ற தேர்தலில் பெரும்பாலான மக்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட மாட்டார்கள் என்பது தெரிகிறது. ஆகவே தலைவர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கும் உங்கள் குடும்ப கட்சி உறுப்பினர்களுக்கும் சாதகமற்ற தன்மை நிலவுவதை முழுமையாக நீக்குவதற்கு உடனடியாக நீங்கள் உங்களுடைய சாதகத்தாரையான வெற்றி சாதகத்தாரையை இயக்கிக் கொள்வதன் மூலம் இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களுக்கு உங்கள் கட்சி அமைச்சர்களுக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழாமல் எதிர்வரும் சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களால் ஆட்சி அமைக்க முடியும். சாதகத்தாரை சூட்சுமம், பரிகார ரகசியம் உங்களுக்கான வெற்றி பாதையை காட்டிக் கொடுக்கும். இதை நீங்கள் செய்ய தவறினால் உங்களுடைய கூடாரம் காலி செய்யப்படுவது உறுதி என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கான வெற்றி உங்கள் கைகளில் இருக்கும் வெற்றி சாதக தாரைதான் என்பதை மட்டும் மறந்துவிட வேண்டாம். இதை நீங்கள் இப்பொழுது செய்யவில்லை என்றால் பிறகு எப்பொழுதும் செய்ய முடியாது. எதையோ செய்த நாம் இதை செய்யவில்லையே என்று நினைத்து வருந்த வேண்டியிருக்கும். ஒரு தலைவன் தானும் தங்கள் இனமும் வெற்றி பெற அனைத்து வழிகளிலும் முயற்சி செய்வான். அதுபோல இதுவும் ஒரு வெற்றி வழிதான் என்பதை கருத்தில் கொண்டு யாரும் அசைக்க முடியாத சிம்மாசனத்தில் அமர வேண்டுமென்றால் உங்கள் கைகளில் உள்ள சாதக வெற்றித்தாரையை இயக்கி உங்களுக்கு சாதகமாக எதிரிகளுக்கு பாதகமாகவும் செயல்படுத்த தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.